ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஃபா தமிழ் விலாக்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன். இந்த ரெட் பீன்ஸு ராஜ்மா நிறைய பேர் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி சொல்வீங்களோ. இதில் கொஞ்சம் வந்து அவிப்போம். கொஞ்சமாக இப்போ என்ன எல்லாத்தையும் அவிச்சா நானே திங்க முடியாது, கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இதை வந்துட்டு அவிச்சி தாளிப்பாங்க, ஆனால் அவிச்சி தேங்காய் பூச்சீனி போட்டு சாப்பிடுவாங்க. வேறு எப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியாது, எனக்கு இந்த ரெண்டு தான் தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் அவிச்சிட்டு நானே உட்காந்து முக்கிட்டு இருக்க முடியாது, பிள்ளைங்க கொஞ்சம் தான் சாப்பிடுங்க. அதனால் கொஞ்சத்தை பேக் பண்ணிடலாம், இதை அவிச்சிடலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு, க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பில் வச்சாச்சு, ஒரு 2-3 விசில் விடட்டும். அப்படியே இந்த சைடு வந்துட்டு காஃபி போடலாம் பிள்ளைகளுக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம். இதை எடுத்து வச்சுருந்தோம்ல, இது ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நானும் ஃப்ரிட்ஜில் தேங்காய் இருக்குன்னு தேடி தேடி பார்க்குறேன், இல்லை, அதோட வேறு தேங்காய் எடுத்தாச்சு. இல்லை, தண்ணியே ஆடை காணோம். உடச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உடச்சி பார்த்ததில் தேங்காயோட நிலைமை இதுதான், இப்படி காஞ்சி போயிடுச்சு. சரி, நமக்கு இது தேவைப்படாது, தூக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் அடுத்து இதை உடச்சி பார்ப்போம். இது 2வது தேங்காய் உடச்சி பார்த்தாலும் திரும்பவும் இது இப்படி தான் இருக்குது. இது தேங்காய்க்கு வந்த சோதனையாட்ட எனக்கு வந்த சோதனையான்னு தெரியல. அடுத்து 3வது தேங்காய், இது கொஞ்சம் ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். தேங்காய் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்து பாருங்கள், பாலும் தெரிஞ்சிருச்சு. இது என்ன சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்குது. பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் தான் போட்டிருந்தேன், ஆனால் அந்த வெயிலுக்கு கெட்டு போச்சா என்னன்னு தெரியல. ஆனால் பாலுக்கு டேட்லாம் இருக்குது. சரி, ஓகே, அடுத்த பால் வாங்கியாச்சு. அடுத்த பால் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை அடுத்து காய்ச்சுவோம். காஃபியும் போட்டாச்சு, இது வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 4 விசில் ஆச்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் அவியுது. கொதிக்குதே, தெரியுதா? அவிஞ்சிருச்சு, வெந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு தேங்காய் பூ சீனி போட்டு சாப்பிட வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.